அதே சமயத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களும், ஒவ்வொரு சாயிமீன்களும், ஒவ்வொரு நோன்பாளிகளும் தன்னைத்தானே ஒரு பரிசோதனை, சுய பரிசோதனை செய்யவும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சுய பரிசோதனை? 29 நோன்புகள் முடிஞ்சிருச்சு, நாளை ஒரு நாள் ஒரு நோன்பு மட்டும் தான் இருக்குது. இத்தனை நோன்புகளை நாம் நோற்றுவிட்டோம். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா நம்மிடத்துல வந்திருக்குதா வரலையா அப்படின்ற ஒரு பரிசோதனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே? நோன்பு வெறுமன பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கு மட்டும் அல்லாஹ் கடமையாக்கல. இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான ஒரு மக்சத், நோக்கம் என்ன அப்படின்னா தக்வா தான். தக்வா நம்ம இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், இந்த நோன்பு நம்ம இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. நாம் பகல் நேரங்கள்ல பசிச்சிருந்ததுக்கும் தாகிச்சிருந்ததுக்கும் அல்லாஹ்விடத்துல கண்டிப்பா கூலி உறுதியாக ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம நம்பலாம். இல்ல நோன்பு முடிச்ச கையோட ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு, ஷவ்வால் மாதம் பிறை 1 நம்ம பார்த்துட்டோம், பிறை பார்த்ததோடு ரமலான் மாதத்துல நம்ம என்னென்ன பேணுதலோடு நம்ம இருந்தோமோ அத்தனை பேணுதல்களையும் நம்ம உதறி தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த ரமலான் மாதத்துல வெறுமன பசிச்சிருந்தோம் அவ்வளவுதான், வெறுமன தாகிச்சிருந்தோம் அவ்வளவுதான். இதை தாண்டி அல்லாஹ் இடத்துல எந்த ஒரு கூலியும் நம்மளால வந்து என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ருப்ப ஸாயிமுன், எத்தனையோ நோன்பாளிகள் பகல் நேரங்கள்ல பசிச்சிருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் இடத்துல அவங்க எப்படி எழுதப்படுவாங்கன்னா பசிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் அப்படி மட்டும் தான் எழுதப்படுவாங்க. எத்தனையோ தொழுகையாளிகள் இரவு நேரங்கள்ல தொழுகுவாங்க, ஆனா அந்த தொழுகையினுடைய கூலி எழுதப்படாது, வெறுமனே நின்னாங்க அவ்வளவுதான் இப்படின்ற நன்மை மட்டும் தான் எழுதப்படுமா. யார் இவங்க? அந்த நோன்பினுடைய நோக்கத்தையும் புரியாமல், தொழுகையினுடைய நோக்கத்தையும் புரியாம, ஏதோ நோன்பு இருந்தோம், பசிச்சிருந்தோம், ஏதோ தொழுகையில நின்னோம், ருக்கு செய்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடமையை கழிக்கிற மாதிரி யார் இந்த வணக்கத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லாம போயிடும். அல்லாஹ் அந்த கூட்டத்தில இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகையினால எஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை நல்ல முறையில பயன்படுத்தணும். இந்த ரமலான் நம்மை விட்டும் கடந்தாலும் இந்த ரமலான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய அந்த மாற்றங்களை மீதம் இருக்கக்கூடிய அந்த 11 மாதங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நோன்பு நம்ம கிட்ட நிறைய மாற்றங்களை தந்துட்டு தாங்க போகுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா அஸ்ஸபுர். என்னது? அஸ்ஸபுர், பொறுமை. நோன்பாளிகளுக்கு இந்த நோன்பு தரக்கூடிய பாடங்கள் ஏராளம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன? சபுர், பொறுமை. எந்த ஒரு மனிதத்துல பொறுமை வந்து விட்டதோ அந்த மனிதர் உள்ளச்சம் உடையவர். நோன்பினுடைய நோக்கம் என்ன? தக்வாதான். தக்வா உடையவருடைய அடையாளம் எது என்பதை குர்ஆன் சொல்லும் பொழுது பொறுமை என்பதாகவும் சொல்லி தருது. 2வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். 2வது அத்தியாயம் 45வது வசனம். அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள் 2 விஷயங்களை கொண்டு. முதல் விஷயம் என்ன? சபுர், பொறுமையை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. பொறுமையை கொண்டு உதவி தேடுறதுனா என்ன? பொறுமை நமக்கு எப்ப வரணும்? பொறுமை நம்ம கிட்ட எப்ப இருக்கணும்? ஒரு சோதனைகள் வரும்போது தாங்க பொறுமை இருக்கு. ஒரு இழப்புகள் ஏற்படும் பொழுதுதான் பொறுமை இருக்கு.